வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 16 ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். தங்கர் எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. கைசாபாடி மற்றும் பெரினி சிவ தாண்டவம் எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. காந்தா மர்லாதா மற்றும் சாடி எந்த மாநிலத்தின் நடனம்? ஆந்திர பிரதேசம். காப்பி பை மற்றும் காம்தி எந்த மாநிலத்தின் நடனம்? அருணாச்சல பிரதேசம். கோவா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் தோடியா, தூபியா, நாய்க்டா மற்றும் வர்லி. அபுல் கலாம் ஆசாத், ஜே.ஆர்.டி. டாடா மற்றும் சத்யஜித் ரேக்கு 1992ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டிருக்கு. சங்கராச்சாரியார், விவேக சூடாமணி, பஜகோவிந்தம், சௌலியர் லஹாரி அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காரு. வர்த்தக சுதந்திரம் இரு அவைகளின் கூட்டு அமர்வு அப்படிங்கிற விஷயத்த ஆஸ்திரேலிய நாட்டில இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். சோன்சோகோர் கோவாவின் மிக உயரமான சிகரம். 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012 இருந்து 2017 வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு. ஊரின சேர்க்கை குற்றமற்றதாக்குதல் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 377 சொல்லியிருக்காங்க. ருக்மாபாய் பீம்ராவ் ரவுத் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். ஏகா இயக்கம் 1921ஆம் ஆண்டு அவத் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. மதரி பாசி தான் இந்த இயக்கத்துடைய தலைவர். பிரான்சின் இளம் பிரதமர் யார்? கேப்ரியல் அட்டல். 2023ஆம் ஆண்டுக்கான அர்ஜுனா விருதை எத்தனை விளையாட்டு வீரர்கள் வென்றுள்ளனர்? 26. சிவப்பு இரும்பு சட்னிக்கு ஜிஐ டேக் அதாவது புவிசார் குறியீடு கிடைத்தது. அது எந்த மாநிலத்தை சேர்ந்தது? ஒடிசா. எந்த நாள் தேசிய மனித கடத்தல் விழிப்புணர்வு தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 11. 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி அண்ட் ஆட்டோபயோகிராபி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? எம்.எம். நரவானே. உச்ச நீதிமன்ற சட்ட பணிகள் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? பி.ஆர். கவாய். அருண் சின்ஹா தேசிய தொழில்நுட்ப ஆராய்ச்சி அமைப்பின் தலைவர். ராஜேஷ்குமார் சிங் DP-IIT உடைய செயலாளர். ஹரிஹர மிஸ்ரா அசோசியேஷன் ஆஃப் அசெட் இன்ஸ்ட்ரக்ஷனுடைய தலைவர். சஞ்சீவ சங்கர் துபே கணக்குகளின் பொது கட்டுப்பாட்டாளர். ரவீந்திர குமார் தியாகி பவர் கிரிட் கார்பரேஷனுடைய தலைவர் மற்றும் MD. ஸ்வச் சர்வேக்ஷன் விருதுகள் 2023 இந்தியாவின் தூய்மையான நகரத்தை வென்ற நகரம் எது? இந்தோர் மற்றும் சூரத். சோ இந்த வருஷம் இந்தோர் மற்றும் சூரத்மே முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அதாவது இந்தியாவின் தூய்மையான நகரம் அப்படிங்கிற பட்டியல முதலிடத்தை பிடிச்சிருக்குது. சோ இந்தியாவுடைய மிகவும் மோசமான நகரம் எதுன்னு கேட்டா வெஸ்ட் பெங்கால் மாநிலத்துல இருக்கக்கூடிய ஹவுரா. தென்னிந்தியால தூய்மையான நகரம் எதுன்னு பார்த்தா தெலுங்கானா மாநிலத்துல இருக்கக்கூடிய சித்திப்பேட்டை. 74வது குடியரசு தின அணிவகுப்புல உத்தரகாண்ட் மாநிலம் முதல் பரிசு வாங்கியிருக்காங்க. சர்வதேச பசுமை ஆப்பிள் விருது போன வருஷம் தெலுங்கானா மாநிலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 4வது தேசிய நீர் விருதுல சிறந்த மாநில விருது மத்திய பிரதேச மாநிலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உறுப்பு மற்றும் திசு மாற்று அறுவை சிகிச்சைக்காக சிறப்பா செயல்படும் மாநில விருது தமிழ்நாடுக்கு கிடைச்சிருக்கு. UNWTO சிறந்த சுற்றுலா கிராமமா தோடோ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. உள்நாட்டு மீன்பிடிக்கான சிறந்த மாநில விருது உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துக்கு கிடைச்சிருக்கு. ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? சோ நம்ம இந்தியா 80வது இடத்துல இருக்கோம். நம்ம கூட இருக்கக்கூடிய நாடு உஸ்பெகிஸ்தான். சோ இந்தியாவும் உஸ்பெகிஸ்தான் நாடும் 80வது இடத்தை பிடிச்சிருக்கோம். முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர். சோ 80வது இடம் அப்படின்னா நம்ம 62 நாடுகளுக்கு விசா இல்லாம போய்க்கலாம். உலகளாவிய பசி அட்டவணையில நம்ம 111வது இடத்துல இருக்கோம். தேர்தல் ஜனநாயக குறியீடுல 108. டென்மார்க் நாடு முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. உலக மகிழ்ச்சி குறியீடு மற்றும் உலக அமைதி குறியீடுல நம்ம 126வது இடத்தை பிடிச்சிருக்கோம். உலக 161. உலக பாலின இடைவெளி குறியீடுல 127. உலக திறமைகள் தரவரிசையில 56 சுவிட்சர்லாந்து கண்ட்ரி முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. உலகளாவிய ஓய்வூதிய அட்டவணையில நம்ம 45வது இடத்தை பிடிச்சிருக்கோம். எந்த நாள் தேசிய இளைஞர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் ஜனவரி மாசம் 12ஆம் தேதி நாம தேசிய இளைஞர் தினம் அனுசரிக்கிறோம்.
அதுக்கு முக்கியமான காரணம் சுவாமி விவேகானந்தருடைய பர்த் அனிவர்சரி. சோ தேசிய இளைஞர் தினத்துக்கு இன்னொரு பேரு ராஷ்டிரிய யுவ திவஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1984 ஆண்டுல இருந்தே நாம ஜனவரி 12ஆம் தேதிய தேசிய இளைஞர் தினமா அனுசரிச்சு வந்துட்டு இருக்கோம். டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினம். டிசம்பர் 11 யூனிசெஃப் நாள், சர்வதேச மழை தினம். டிசம்பர் 16 விஜய் திவாஸ். டிசம்பர் 18 சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம், சிறுபான்மையினரின் உரிமை தினம். ஜனவரி 4 உலக பிராய்லி தினம். ஜனவரி 8 பூமியின் சுழற்சி நாள். ஜனவரி 10 உலக ஹிந்தி தினம். ஜனவரி 11 தேசிய மனித கடத்தல் விழிப்புணர்வு தினம். எந்த அணி ஸ்பானிஷ் சூப்பர் கோப்பை 2023 வென்றது? ரியல் மேட்ரிட் அணி பார்சிலோனா அணியை தோக்கடிச்சு இந்த ஸ்பானிஷ் சூப்பர் கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா இன்டர் கான்டினென்டல் கோப்பை மற்றும் SIFF அண்டர் 19 அண்டர் 16 கோப்பையும் ஜெயிச்சிருக்காங்க. ரியல் மேட்ரிட் அணி FIFA கிளப் உலக கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. உருகுவே நாடு FIFA அண்டர் 20 உலக கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. தமிழ்நாடு சீனியர் மகளிர் தேசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காங்க. மினர்வா FC அணி கோத்தியா கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. ஸ்பெயின் நாடு FIFA மகளிர் உலக கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. மோகன் பாகன் SG அணி டுரான் கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. முகமதின் SC அணி கல்கத்தா கால்பந்து லீக் டோர்னமெண்ட்டை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் டார்க் ஸ்கை பூங்காவாக அங்கீகரிக்கப்பட்ட புலிகள் காப்பகம் இது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிஞ்ச் புலிகள் காப்பகத்தை இந்தியாவின் முதல் டார்க் ஸ்கை பூங்காவா தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்தியாவின் முதல் சர்வதேச பயண கப்பலுடைய பெயர் MV எக்ஸ்பிரஸ் சென்னை டு இலங்கை இடையே இணைக்கப்பட்டிருக்கு. வட இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் குராக்பூர்ல அமைச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் விமானப்படை பாரம்பரிய மையம் சண்டிகார்ல அமைச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் ஜீரோ கார்பன் கிராமம் பிவாந்தி. இந்தியாவின் முதல் கார்டோகிராபி அருங்காட்சியகம் முசீரில உத்தரகாண்ட்ல அமைச்சிருக்காங்க. ISO சான்றிதழை பெற்ற இந்தியாவின் முதல் காவல் நிலையம் போபால் மத்திய பிரதேச மாநிலத்துல அமைஞ்சிருக்கு.